Good morning, Bilal. நாங்கள் போன கிளாஸில் கிராஃப்ஸை பற்றி பார்த்து நாங்கள் எஸ்டி கிராஃபும் மற்றது டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் பார்த்து கொண்டோம். அதுக்கு சில எக்ஸசைஸும் பார்த்து நாங்கள் சரியா நாங்கள் கணக்கு மினக்கிடாமல் நாங்கள் நாங்கள் அடுத்த செக்ஷனுக்கு போவோம். உங்களோட நோட்ஸ் நீங்கள் சிலதை நீங்கள் நோட் பண்ணி கொள்ளலாம். இதெல்லாம் சின்ன விஷயங்கள் நீங்கள் ஃபாஸ்ட்டாக நீங்கள் ரஃப்பாக நீங்கள் இதில் வச்சுட்டு அப்புறம் நீங்கள் கொப்பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இதில் சரியா இந்த கணக்கில் செய்ய நான் நோட்ஸை தாரதோ நல்லதுன்னா நாங்கள் யோசிச்சு போட்டு எடுப்போம். டைம் எங்களுக்கு அலோவ் பண்ணுமோ தெரியாது. ஸோ இன்றைக்கு நாங்கள் ஆக்சலரேஷனை பார்ப்போம். சரியா இப்போ சின்ன நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆக்சலரேஷன் என்ன? So, rate of change of velocity is defined as acceleration. Rate of change of velocity. Acceleration is defined as rate of change of velocity. Okay, rate of change of velocity. So, as in our earlier terminologies, the acceleration may be defined for instantaneous acceleration as well as average acceleration. So the instantaneous acceleration means the acceleration of a moving particle at a particular instant. Okay, acceleration of a particular particle at a particular instant. Whereas the average acceleration considers the average value of the acceleration. Okay, for example, suppose we have a moving particle here. Particle is moving. Its velocity starting from 0, it increases continually. The velocity increases. Okay. So time to time the velocity increases. So at a particular instant of time. Okay. So what will be the acceleration? Okay. So if we consider the acceleration at a particular instant, that is delta v upon delta t. முந்தி சொன்னது மாதிரி ஒரு சின்ன இன்டர்வல்ல சின்ன டைம் டியூரேஷன்ல வெலோசிட்டி சேஞ்ச் நாங்கள் டெல்டா வி என்று வைப்போம். டெல்டா வியை நாங்கள் டெல்டா டியால பிரிக்க என்ன வரும்? இந்த இடத்தில் இருக்கிற ஆக்சலரேஷன் வரும். இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த இடம் அந்த குறிப்பிட்ட இன்ஸ்டன்ட்ல இருக்கிற ஆக்சலரேஷன் வர போற. அதே நேரம் நீங்க கடைசியாக ஃபைனலாக எவ்வளவு நேரம் அது இயங்கி இருக்குது கேபிட்டல் டி, வெலோசிட்டியில எவ்வளவு சேஞ்ச் வந்திருக்கிறார், இப்போ அது வி, வெலோசிட்டி சேஞ்ச் எவ்வளவு தெரியும். வெலோசிட்டி சேஞ்சு நாங்கள் டைமால பிரிச்சு விட்டா பாடுறது அவற்ற ஆவரேஜ் ஆக்சலரேஷன். சரியா? சரியா? இப்போ ஆவரேஜ் ஆக்சலரேஷன் வேற, இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் வேற. விளங்கிக் கொள்ளுங்க, மறக்காதீங்க. ரேட் இன்க்ரீஸ் பண்ற ரேட் டைம் டு டைம் மாறிக்கொண்டிருக்கலாம். மாறிக்க என்ன செய்ய போறோம்? ஆவரேஜ் என்ன? கடைசியா ஓவராலா அவ்வளவு சேஞ்ச் இன் வெலோசிட்டி அவ்வளவு டைம் எடுத்தது அதை பிரியுங்க. அதுதான் ஆவரேஜ் ஆக்சலரேஷன். இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் என்ன? ஒரு பர்டிகுலர் டைம்ல எவ்வளவு ஆக்சலரேஷன் சொல்ல வலிக்கிட்டோம்னா அது இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷனாக இருக்கு. சரியா? நாங்க வேணும்னா சில எக்ஸாம்பிள்ஸ் இது சம்பந்தமாக பார்த்து கொண்டு போவோம். எப்படி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு பார்ட்டிகிள் உண்டு. Consider a particle that moves in a circle with
uniform speed. Okay. The radius of the circle is r. Okay. Particle. So initially at t equal to 0, the particle is here. Particle was here. So it changes its direction time to time. The direction of velocity changes. The direction of velocity changes time to time. However, the magnitude remains a constant. Okay. சரியா, இது மாறாத கதியோட போய்கொண்டிருக்கிறார். அதே நேரம் நாங்கள் எப்படி சொல்லலாம், இது கன்ஸ்டன்ட் வெலோசிட்டின்னு சொல்லலாம். ஏன்னா டைம் டு டைம் அவற்றை டிரெக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கொண்டே இருக்குது. இப்போ உங்களை கேட்டிருக்கிற கேள்வி வைப்போம், இந்த ஏ என்ற பாயிண்ட் இருந்து பி என்ற பாயிண்ட்டுக்கு வரைக்கும் எடுத்த டைம் எங்களுக்கு தெரியுமா? இவற்றை ஸ்பீடை நாங்கள் வி என்று வைப்போம். கன்ஸ்டன்ட் ஸ்பீடை வி என்று வைத்தால் இது எவ்வளவு டிஸ்டன்ஸ் போயிருக்குன்றதை கால்குலேட் பண்ணி பாருங்க. எவ்வளவு சொல்லுங்க பார்ப்போம்? பையார். ஸோ பையார் என்ற டிஸ்டன்ஸை போயிருக்கிறார், என்ன ஸ்பீட்ல போயிருக்கிறார்? வி என்ற ஸ்பீட். அப்போ அதுக்கு அடுத்த டைம் என்ன? பையார் ஓவர் வி. பையார் என்ற டிஸ்டன்ஸ் போயிருக்குது வி என்ற கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல. அப்போ எடுத்த டைம் எவ்வளவு? பையார் ஓவர் வி. இந்த பையார் ஓவர் வி என்ற டைமில், அதாவது ஏ டு பி என்ற இதில் இவற்றை சேஞ்ச் இன் வெலோசிட்டி எவ்வளவு நீங்க எழுதுங்க, அதை செக் பண்ணி கொள்ளுவோம். சேஞ்ச் இன் வெலோசிட்டி எவ்வளவு? சரியா? சரியா, சின்மயி சொல்லுங்க பாப்போம். சின்மயி சரியா? சின்மயி அன்மியூட் பண்ணி போட்டு கதையுங்க பாப்போம். அன்மியூட் பண்ணலாம் இருக்கும். ரைட், ரவியா செய்வன் தானே? ரைட், சொல்லுங்க சின்மயி. 2v over pi. ரைட், 2v என்றது நான் கேட்டது சேஞ்ச் இன் வெலோசிட்டி எவ்வளவு? சேஞ்ச் இன் வெலோசிட்டி எவ்வளவு? 2v over pi. 2v என்றது சேஞ்ச் இன் வெலோசிட்டி இல்லையா? சேஞ்ச் இன் வெலோசிட்டி வந்து சரியா? சரியா? 2v change in velocity and 2v change in velocity, respective time duration எவ்வளவு? pi r upon v. நீங்க சொன்ன ஆன்சர் சரி. நீங்க என்ன சொன்னீங்க? pi r upon v. இதுக்கு அடுத்த டைம். நான் கேட்டது இவற்றை ஆக்சலரேஷன் கேட்டிருந்தால் நாங்கள் அது என்ன செய்யணும்? 2v அதுக்கு அடுத்த டைமால பிரித்து கொள்ள வேண்டும். என்னென்று 2v வந்ததுண்டா உங்களுக்கு தெரியும், நாங்க வெக்டர்ஸ்ல படிச்ச நாங்கள் இப்படி ஒரு வெக்டர் இருந்து பிறகு அந்த வெக்டர் இப்படி வந்திருக்கென்றால் நாங்க சொல்லிக் கொள்ளணும் சேஞ்ச் வந்து என்ன செய்யணும்? இதுல வெக்டர் சப்ட்ராக்ஷன். கவனம், வெக்டர் சப்ட்ராக்ஷன்ன்றதை மறந்து போடாதீங்க. வெக்டர் சப்ட்ராக்ஷன் என்றா என்ன செய்யணும்? இதுல இருந்தவர் இங்க இருந்தவர் இப்படி வந்திருக்கிறார். அப்ப நாங்க இதுல இருந்து இதை கழிக்க வேண்டும். கழிக்க வெளும் கவனமா இருங்கோ. இந்த வெக்டர்ல இருந்து நாங்க சப்ட்ராக்ட் பண்ணிக்கொள்ளணும் இந்த வெக்டரை. சரியா? சப்ட்ராக்ட் பண்றோம்டா கவனமா இருக்கணும். இது வந்து டிரெக்ஷனோட இருக்கிற ஒரு ஆபரேஷன்ன்றதை மறந்து கூடாது. சரியா? சப்ட்ராக்ஷன் நாங்க என்ன செய்யலாம் சொல்லுங்க பாப்போம். உண்மையில இவரை நாங்கள் இந்த வெக்டர் பிளஸ் இதோட வெக்டர் மறக்காதீங்க. சரியா? என்ன செய்வோம்? இவரை கூட்டி விடுவோம். சரியா? இந்த பக்கம் மைனஸ் அன்னைக்கு மெட்ட பக்கம் வரும். நான் சிம்பிளா சும்மா ஒன்று சொல்றேன், நீங்க அதை சும்மா எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? சும்மா ஒரு சரியா நகைச்சுவைக்கான சொல்ற மாதிரியும் எடுத்துக்கொள்ளலாம், சும்மா மறக்காதீங்க. சரியா?
இப்போ நான் வீட்டேந்து வலிக்கிட்டேங்க என் பாக்கெட்டுக்கு 1000 ரூபா கொண்டு போனேன். சரியா? பின்னேரம் நான் திருப்பி வீட்டை போவேங்க என் பாக்கெட்டுக்கு 2000 ரூபா இருக்கு. நீங்க யோசிக்கணும் எவ்வளவு சேஞ்சுன்னு சொன்னா என்ன செய்வீங்க? இந்த 2000 இருந்து 1000 கழிக்க வேண்டும். 2000 எனக்கு என்ன தெரியுங்க? அப்போ பாக்கெட்டுக்கு இருக்குது, அப்போ அது பிளஸ். இதுவும் பாக்கெட்டுக்கு இருந்தது, அப்போ பிளஸ். இப்போ கழிக்க வர்றது என்ன? இதுல இருந்து கழிக்க எனக்கு பிளஸ் வந்திருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள பார்ப்போம். சரியா? அது என்ன சொல்லுங்க பார்ப்போம். எப்படி இருக்கிறத பார்த்துக்கொள்ளுங்க. ஸ்டார்ட்ல என்கிட்ட 1000 ருபீஸ் இருந்தது, இந்த பாக்கெட்டுக்கு இருந்தது, அப்போ பிளஸ். பிறகு நான் பின்னேறம் பெரிய என்ன சொல்லுங்க பார்ப்போம். 1000 ருபீஸ் இருக்குது, ஆனா அது எப்படி இருக்குது என்றால் கடன் வடிவில இருக்குது, -1000. சரியா? அப்ப என்னுடைய இருந்த காசு இருக்கிற சேஞ்ச் எவ்வளவு? 1000 இருந்தது, இப்ப 1000 கடனாக இருக்குது. ஆடியோ சரியா வாங்கி கொண்டு வந்து சேர்ந்துருக்கணும். அப்ப என்ன சொல்லுங்க பார்ப்போம். இப்ப எவ்வளவு செலவழிஞ்சு போச்சுன்னு சொன்னா நீங்க யோசிப்பீங்க, இதுல இருந்த கலைக்கேக்க 2000 ரூபாய் கழிஞ்சு போச்சு, -2000. சேஞ்ச் எவ்வளவுண்டா மைனஸ், மாற்றம் எவ்வளவு மைனஸ். ஏன்னா இதுல இருந்து கழிக்கணும், அப்ப நீங்க மைனஸ் வரும். சரியா? அப்ப நீங்க கழிக்க எங்க பாருங்க, இவர் எப்படி இருக்க போறார்? இவர் இந்த டிரெக்ஷன்ல இப்ப இருக்கிறார், முந்தி ஸ்டார்ட் பண்ணீங்க இந்த டிரெக்ஷன்ல இருந்தார். இதுல கழிக்க என்ன சொல்லுங்க பாப்போம். இந்த மெட்ட டிரெக்ஷன்ல 1000 இருக்குது, இது இந்த டிரெக்ஷன்ல 1000 இருந்தது. இப்ப சேஞ்ச் எவ்வளவுண்டா நீங்க ஒன்று மில்லியன் சொல்லக்கூடாது, இது இங்கே வந்துட்டார். அப்ப எவ்வளவு சேஞ்ச் சொல்லுங்க பாப்போம். கழிக்க வலிக்கிறேக்க இதுல இருந்து இதை கழிக்கணும் 2000 மாதிரி இந்த வீல இருந்து இந்த பக்கம் இருக்கிற வியை கழிக்கிறோம். சரியா பிள்ளைகள்? இந்த வீல இருந்து மற்ற பக்கம் உள்ள வியை கழிக்கிறோம், அப்போ அது பிளஸ் ஆக வந்திருக்கும். சரியா? இப்போ 2v என்று வந்திருக்கும். சேஞ்ச் வந்து மற்ற பக்கம் உள்ள சொல்லுங்க பார்ப்போம். இந்த பக்கம் உள்ள இந்த சாரி பிளஸ் இல்லை, இந்த பக்கம் 2v என்று வர போறேன். சரியா? அதை மறக்காதீங்க. இப்போ எக்ஸலரேஷன் நாங்கள் காண்றதுக்கு எங்களுக்கு என்ன சொல்லுங்க பார்ப்போம். இப்போ இதுல கண்ட எக்ஸலரேஷன் வந்து என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஆவரேஜ் எக்ஸலரேஷன். சரியா? அதே மாதிரி இன்ஸ்டன்டேனியஸ் எக்ஸலரேஷன் காணலாம், வித்தியாசமா இருக்கலாம். இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். ஒரு பார்ட்டிகள் உண்டு. சரியா? ஒரு பார்ட்டிகள் மூவ் பண்ணிக்கொண்டு போறாரு. இப்ப பாருங்க எக்ஸலரேஷன், நான் இந்த பார்ட்டிகள் மூவ் பண்றதை காட்டுறேன். அப்ப எக்ஸலரேஷன் உண்மையா என்ன செய்ய சொல்லுங்க பார்ப்போம். எக்ஸலரேஷன் கூடிக்கொண்டு போகலாம், வெலோசிட்டி சேஞ்ச் பண்ற ரேட் வந்து கூடிக்கொண்டு போகலாம். சரியா? வெலோசிட்டி கூடிக்கொண்டு தான் போகுது. பாருங்க வெலோசிட்டி கூடிக்கொண்டு போகுது, ஆனா என்ன செய்யுதுன்னா பிறகு போய்க்கிறது இது சரியான ஹை ஸ்பீட் எடுத்துட்டு சேஞ்ச் பண்ற ரேட் வந்து மாறலாம். அப்ப இன்ஸ்டன்டேனியஸ் எக்ஸலரேஷன் பற்றி சொல்லிக்கொள்ள வேண்டும். இப்ப நாங்க என்ன செய்வோம்னா இதுல நாங்கள் கிராஃபோட நாங்கள் ரிலேட் பண்ணிக்கொள்வோம். நான் ஒரு கிராஃப் ஒன்று கீற போறேன், நீங்க சொல்லிக்கொள்ளணும். இந்த நான் கீற கிராஃப் வந்து ஒரு விடி கிராஃப். இந்த எக்ஸஸ்ல வெலோசிட்டி, இந்த எக்ஸஸ்ல டைம். சரியா? டைமும் வெலோசிட்டியும் இது எப்படியான இது பாருங்க. யூனிஃபார்ம் எக்ஸலரேஷனோட மூவ் பண்றார். ஸ்டார்ட்ல வெலோசிட்டி 0, நீங்க கீற போறீங்க, செக் பண்ணிக்கொள்ளுங்க. பாஸ் நீங்க கட்டாயம் கீறுவீங்களா, ஆனா நாங்கள் செக் பண்ணி கொண்டு போறதுக்காக நான் இதை தாரேன். ஸ்டார்ட்ல வெலோசிட்டி u வந்து 0. the particle moves with uniform acceleration. Uniform acceleration in the direction movements. So uniform acceleration means the velocity increases uniformly with time. ஒரு செகண்டுக்கு 5 மீட்டர் பெர் செகண்டால கூடிக்கொண்டிருந்தா அது நெடுகலும் ஒவ்வொரு செகண்டுக்கும் 5 மீட்டர் பெர் செகண்டால கூடிக்கொண்டு இருக்கும். நீங்கள் சின்ன வகுப்புல உங்களுக்கு இதெல்லாம் செய்து பார்க்கணும். என்ன சொல்லுங்க பார்ப்போம். எங்களுடைய கிராவிடேஷனல் எக்ஸலரேஷன் வந்து 10 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். அந்த கருத்து என்ன? ஒவ்வொரு செகண்டுக்கும். சரியா? for each second the velocity
will be increased by 10 meter per second. அப்போ முதலாவது செகண்ட்ல இந்த வெலோசிட்டி வந்து 10 மீட்டர் per second. அடுத்த செகண்ட்ல இந்த வெலோசிட்டி வந்து 20 மீட்டர் per second. பிறகு 30 மீட்டர் per second. அப்போ பாருங்க ஒவ்வொரு செகண்டுக்கும் 10 கூடிக்கொண்டு போகும். அப்போ யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் என்றால் அதுதான் கருத்து. யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனோட மூவ் பண்ற ஒரு பார்ட்டிகளுக்கு நீங்க விடி கிராஃப் நீங்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. நான் கேட்கல எப்படி இருக்க போற சொல்லுங்க பாப்போம். இப்படி வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியும் இவற்றை ஸ்லோப்பை பற்றி பாருங்க. இந்த இடத்துல ஸ்லோப்பை பற்றி பார்த்தீங்கன்னா அது மாதிரி இந்த இடத்துல நீங்க இந்த டைம்ல நீங்க ஸ்லோப்பை பற்றி பாருங்க. ஸ்லோப் வந்து எல்லா இடமும் யூனிஃபார்மா இருக்கிற இந்த ஆங்கிள் வந்து மாறல. உங்களுக்கு தெரியும் slope of velocity time curve represents acceleration. சரியா? இந்த ஸ்லோப் வந்து நாங்க திருப்பி எல்லாம் செய்து கொண்டிருக்கிறதுக்கு வேலை எங்களுக்கு எஸ்டி கர்வ்ல நாங்க பார்த்தனாங்க displacement time curve, இங்கால velocity, இங்கால acceleration. Displacement and change பண்ற rate தான் velocity. Velocity in the rate of change on acceleration. Displacement in the rate of change of displacement velocity. Rate of change of velocity acceleration. சரியா? அப்ப நாங்கள் velocity time கேட்குறீங்க நீங்க இருக்கா என்ன செய்வோம் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நாங்கள் எழுதி கொண்டு போவோம். என்ன எழுத போறோம்டா சரியா? ஒரு VT கேர்வை நாங்கள் நான் சொல்லுவேன். என்ன சொல்லுங்க பாப்போம் எழுதிக்க VT கேர்வ்ல நீங்க கீர்ன கிரேடியன்ட் ஸ்லோப் வந்து இந்த tangent gradient of the tangent or slope வந்து represents the velocity. சரியா? ஒரு VT curve உண்டு ST curve உண்டு. அது மாதிரி VT curve உண்ட ஸ்லோப் வந்து ஆக்சலரேஷனாக இருக்கும். ஒரு VT curve உண்ட ஸ்லோப் வந்து ஆக்சலரேஷனாக இருக்கும். ST curve உண்ட ஸ்லோப் வந்து வெலோசிட்டி. VT curveக்கு ஆக்சலரேஷன்ன்றது மறந்து கூடாது. சரியில்ல? அப்ப நாங்கள் வெலோசிட்டி டைம் curve நீங்க போட்டுக்கொண்டு நீங்க ஒரு சின்ன விஷயத்தை என்ன சொல்லுங்க பக்கன்னு எழுதி கொண்டு போங்க. இப்ப எழுத கஷ்டப்பட்ட ஒரு நோட் பண்ணிக்கொண்டு அப்புறம் உங்களோட காப்பியில கொண்டு அதை முடித்துக் கொள்ளுங்க. சின்ன ஒரு ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்க. வெலோசிட்டி டைம் கர்வ் கிராஃப் போடுவோம். கிராஃப் அல்லது கர்வ் கிராஃப் graph and acceleration. ACCELERATION. ஒரு curve கருங்க. velocity and time. நாங்கள் இந்த ரிசல்ட்டை மட்டும் எழுதிக்கொள்வோம். நாங்கள் வேற ஒன்றும் வேற சொல்ல வேண்டாம். எங்களுக்கு தெரியும் ஒரு velocity time curve. சரியா? சரியா? அப்ப நாங்க என்ன செய்ய போறோம் இந்த இப்படி குறிக்கொள்வோம் படத்தை ஒரு velocity time curve கேக்குறேன். நாங்க வேற பாயிண்ட்ல நாங்க ஸ்லோப் கீற போறோம். ஸ்லோப்பை பார்க்க போறோம். முதலாவது பார்ப்போம் இந்த டைம்ல டேஞ்சென்ட் கீறிக்கொள்றேன். அதே மாதிரி இந்த டைம்ல நாங்கள் டேஞ்சென்ட் கீறிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த டைம்ல நாங்கள் இந்த கிராஃபுக்கு நாங்கள் டேஞ்சென்ட் கீறிக்கொள்றோம். நாங்கள் இவற்றை ஸ்லோப்பை பற்றி பார்ப்போம். அது மாதிரி இன்னொரு டைம்ல இதில் எடுப்போம். இது ஸ்லோப். இது ஸ்லோப்பை பற்றி பார்த்தோம் என்றால் ஸ்லோப் எப்படி பார்க்கறதுன்னா முந்தின மாதிரி தான் என்ன செய்வோம் இந்த தீட்டாக்கு பார்த்துக்கொள்வோம். சரியா? டெல்டா வி ஓவர் டி
this over that. சரியா? இந்த ரேட் தான் இதில் இருக்கிற acceleration. அதே மாதிரி இதில் slope equal to 0, so acceleration 0. இதில் again slope எப்படி பார்க்கறது எங்களுக்கு தெரியும். இவருக்கு இந்த ஆங்கிளுக்கு பார்த்துட்டு நீங்கள் மைனஸை போட்டுக்கொள்ளணும். tan theta. So this over this. சரியா? This over this. நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் மைனஸ் நெகட்டிவ் வேல்யூ போட்டுக்கொள்வோம். சரியா? அதே மாதிரி இதில் நாங்கள் ஸ்லோப் வந்து இப்படி இருக்க போகிறேன். இப்போ இந்த இடமெல்லாம் ஸ்லோப் பாசிட்டிவ், இங்கே இதில் ஸ்லோப் பாசிட்டிவ், இதில் ஸ்லோப் நெகட்டிவ், இதில் ஸ்லோப் 0. இதுலேயும் ஸ்லோப் 0 உங்களுக்கு தெரியுமா? இந்த இடத்துலையும் ஸ்லோப் 0வாக இருக்கும். சரியில்ல? ஸோ ஸ்லோப் பாசிட்டிவ், ஸ்லோப் நெகட்டிவ், ஸ்லோப் 0, ஸ்லோப் 0, ஸ்லோப் பாசிட்டிவ் இப்படி நீங்கள் பார்க்கலாம். ரைட். அப்போ slope or gradient of VT curve, VT graph represents சரியா? உண்மையிலே இதில் இருக்கிற ஸ்லோப் வந்து என்ன இருக்க போறாருன்னா அவற்றை இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன். இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் நாங்கள் ஒன்றும் சொல்லாம சொன்னா நாங்கள் சொல்லுவோம் ஆக்சலரேஷன் சொல்லுவோம். அது எது மீன் பண்ணுது என்றால் இந்த இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன். ஸ்லோப் or gradient of a VT graph represents instantaneous acceleration. சரியா? ஸ்லோப் வந்து அதற்கு ஆக்சலரேஷனை சொல்ல போகுது. அப்போ இந்த இடத்துல இந்த இன்ஸ்டன்ட்ல இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல ஆக்சலரேஷன் வந்து 0. சரியா? இந்த இன்ஸ்டன்ட்ல ஆக்சலரேஷன் வேல்யூ இது. சரியா? அது பாசிட்டிவா இருக்குது. அதே மாதிரி இதுல ஆக்சலரேஷன் நெகட்டிவா வந்துட்டாரு. இந்த ஸ்லோப் தான் ஆக்சலரேஷன். சரியா? ஆக்சலரேஷனை பற்றி நாங்கள் சொல்லிக்கொண்டு போறோம். இது VT கர்வ்னு ஒரு ப்ராப்பர்ட்டி. சரியா? நாங்கள் அடுத்த ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி எழுதிக்கொள்வோம். ரெண்டாவது சரியா? இல்லை நாங்கள் இதை இன்னொரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் செய்து கொண்டு இதை கேளுங்க. இந்த கேள்வி எழுதிக்கொள்ளுங்க. நான் கேள்வியை சொல்றோம், அப்புறம் நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்வோம் கோப்பிக்கு. நான் சில கிராஃப் தர போறோம், அதுல எது ஆக்சலரேஷனோட போறதுன்னு நீங்க காட்டிக்கொள்ளுங்க. இது வெலோசிட்டி டைம் கர்வ் தாரன். ಇದೊಂದು இதுல எது ஆக்சலரேஷன் பாருங்க. ஏ உங்களுக்கு தெரியும் கிளியரா, அது ஆக்சலரேஷன், வெலோசிட்டி கூடிக்கொண்டு போகுது. ஆக்சலரேஷன் அது மட்டும் இல்லை, இது வந்து யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் உங்களுக்கு தெரியும். யூனிஃபார்மா கூடுஸ்.
இதுல பாருங்க பிஏ பார்த்துக்கொள்ளுங்க, அது ஆக்சலரேஷன். இந்த வெலோசிட்டி கூடிக்கொண்டு போனா ஆக்சலரேஷன், வெலோசிட்டி கூடிக்கொண்டு போய் அது ஆக்சலரேஷன். ஆனா அங்க உங்களுக்கு தெரியும் அங்க நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். அப்ப ஆக்சலரேஷன் வேல்யூ என்ன செய்யுதுன்னு பார்த்துக்கொள்வோம். அப்ப இதுல நாங்க ஸ்லோப் கூறினோம்னா இதுல உண்டு, அது மாதிரி இதுல ஸ்லோப் கூறுவோம், இதுல ஸ்லோப் கூறுவோம். என்ன செய்யுது? ஆக்சலரேஷன் இந்த ஸ்லோப்பால தரப்படும், அது இன்க்ரீஸ் பண்ணிக்கொண்டு போகும். acceleration increase பண்ணிக்கொண்டு போகும். So increasing acceleration increase பண்ணுது. அப்ப இந்த முதலாவது படத்துக்கும் இரண்டாவதுக்கும் நாங்க டயகிரத்துல குறிப்பாகும். ஒரு பார்ட்டிகிள் இதான் இந்த கலர்ல பார்ட்டிகிளை பாருங்க. முதலாவது கலர்ல இந்த பார்ட்டிகிள் இப்படி இப்படி போய் கொண்டு, ரெண்டாவது யூனிஃபார்ம் ஸ்பீட், யூனிஃபார்ம் acceleration, sorry. So the velocity increases uniformly. Velocity increases uniformly. Velocity increases uniformly. Velocity increases uniformly. But first second initial second 0. First second particle is here. Velocity 5 meter per second. Second particle is here. Velocity 10 meter per second. Third second particle is here. Velocity 15 meter per second. The velocity increases uniformly. Velocity increases uniformly. Okay. So initial instance 0. Okay. So initial instance 0. Okay. 0 no. Okay. The velocity increases uniformly. Okay. So uniform acceleration. What about this? In this case, starting from 0, upgrade பண்ணுவோமா? So particle is the initial speed non-zero value, for example 5 meter per second, 5, and increase பண்ணுது. எப்படி இன்க்ரீஸ் பண்ணி கொண்டிருக்கின்ற ஸ்டார்ட்ல இருந்ததை விட பிறகு ரேட் போக கூடிக்கொண்டு போகும். ஸ்டார்ட் பண்ணிக்க இன்க்ரீஸ் பண்ண ரேட்டை விட சரியா வெலோசிட்டியில் இருக்கிற ரேட் இன்க்ரீஸ் இப்ப டைமோட கூடிக்கொண்டு போகும். ஸ்டார்ட் பண்ணிக்க இருந்த ரேட்டை விட வெலோசிட்டி கூடிக்கொண்டு போற ரேட் கூடுற ரேட் கூடுச்சு. சரியா வெலோசிட்டி கூடிக்கொண்டு இருக்கிற ரேட் மிச்சம் கூடிக்கொண்டு போற. முதலாவது செகண்ட்ல 5ல இருந்து ஒரு 5 மீட்டர் பெர் செகண்ட்ல இருந்து 6 மீட்டர் பெர் செகண்டுக்கு வந்திருந்தால் அடுத்த ரெண்டாவது இதே அளவு இன்க்ரீஸ் வந்திருக்கா. இரண்டா இப்ப ரேட் கூடிக்கொண்டு போகும். அடுத்த செகண்ட்ல இப்ப நாங்க ஒரு வேல்யூ போட்டிருந்தோம். எவ்வளவு சொல்லுங்க பாப்போம். ஒவ்வொரு செகண்டுக்கும் காட்டும். 5ல இருந்து 6 வந்திருந்தா இப்ப 7 வந்திருக்காது. இப்ப இது 8 ஆக இருந்திருக்கு. அடுத்த செகண்ட்ல இவர் 8 ஆயிருந்திருக்கு. அது இப்ப 6ல இருந்து 8 இப்ப 10 வராது. அது இப்ப 12 வந்திருக்கு. பாருங்க இப்ப வெலோசிட்டி கூடிக்கொண்டு போற ரேட் இன்க்ரீஸ் பண்ணிக்கொண்டு போகும். சரியா இதாலதான் நாங்க என்ன செய்ய போறோம் சொல்லுங்க பாப்போம். இவற்று ஸ்லோப்பை பாருங்க. ஸ்லோப் இப்படி வேலையாச்சு கூடிக்கொண்டு போறாருண்டா உங்களுக்கு தெரியும். ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 சைபர் தொடங்கிட்டா இவர் இப்படி இந்த பக்கம் சாய்வர் வாங்கிக்கொள்ளும்.
இப்போ விடிக்கு வந்து இந்த பக்கமா சாஞ்சாருண்டா எங்களுக்கு தெரியும் அவர் வந்து என்ன சொல்லுங்க பார்ப்போம் அந்த ஆக்சலரேஷன் வந்து எப்படி இருக்கிற கூடிக்கொண்டு போ இன்க்ரீசிங் ஆக்சலரேஷன் இந்த ஸ்லோ போ கூட போ. சரி, அப்போ அடுத்தது பார்ப்போம். இப்படி வந்தா என்ன செய்வோம்? இந்த எக்ஸாம்பிள்ல இவர்ல என்ன செய்யறார்? வெலோசிட்டி வந்து பாருங்க பாசிட்டிவா தான் இருக்குது. பாசிட்டிவ்ல முதல் 0, பிறகு கொஞ்சம் குறையுது. அப்ப இப்ப எப்படி மூவ் பண்ண போறார் சொல்லுங்க? வெலோசிட்டி ஸ்டார்ட்ல 0, ஸ்டார்ட்ல வெலோசிட்டி பெரிய வேல்யூ பாசிட்டிவ்ல இருக்கிறார். இப்ப பாசிட்டிவ் டிரெக்ஷன்ல என்ன செய்யறாருன்னா வெலோசிட்டி குறைஞ்சு கொண்டு போறார். பாசிட்டிவா தான் இருக்கிறார். இதுக்கு மேலே பாசிட்டிவ் சரியா ஸ்டார்ட் பண்ணிக்க. அப்ப நாங்க இதை ஒரு டயக்ரத்துல காட்டுவோம். இதை கவனிங்க. ஸ்டார்ட் பண்ணிக்க அவருக்கு ஒரு வெலோசிட்டியை கொடுப்போம். ஒரு 10 மீட்டர் per second. 10 மீட்டர் per second வைப்போம். எங்களோட பாசிட்டிவ் டிரெக்ஷன் எது? இதுதான் பாசிட்டிவ் டிரெக்ஷன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாருங்க அது 10ல இருந்து குறைஞ்சிட்டு. எவ்வளவு குறைஞ்சிட்டுன்னா ஒரு 1 குறைஞ்சிட்டு வைப்போம். இப்ப வந்து ஒரு 1 செகண்டுக்கு பிறகு அவற்ற வெலோசிட்டி 9 மீட்டர் per second. ஆனா இப்பவும் பாசிட்டிவ் தான் பாருங்க. இதுக்கு மேலே இருக்கு பாசிட்டிவ். அதிரவு நேரத்துக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு பாருங்க இந்த எவ்வளவு குறைஞ்சிருக்கு நல்லா கூட ஏண்டா இப்படித்தானே அது வருது இந்த பக்கமா வளையுது. இப்ப வந்து நாங்க ஒரு வேல்யூ போட்டுக்கொள்வோம். இது இப்போ ஒரு 4 மீட்டர் per second வந்து சரியா. இப்ப நாங்க பாக்குற டிரெக்ஷன்ல இதை பார்த்துக்கொள்ளுங்க. இது எப்படியானதுக்கு வரையும் சொல்லுங்க பார்ப்போம். இது வந்து ஒரு டீசலரேஷனா இருக்க போகுது சரியா. இதுல பாருங்க வெலோசிட்டி அதே டிரெக்ஷன்ல நாங்க பாக்குற டிரெக்ஷன்ல வெலோசிட்டி குறைஞ்சு வந்து போகுது. வெலோசிட்டி கூடிக்கொண்டு போவோம்டா நாங்க ஒரு முடிவுக்கு வருவோம். இந்த விடிக்கு வந்து எந்த பக்கமா இதான் வெலோசிட்டி என்றா அவர் இந்த பக்கமா சாஞ்சாரண்டா நீங்க என்ன செய்யலாம்? அவர் வந்து என்ன சொல்லுங்க வெலோசிட்டி கூடிக்கொண்டு போகும். அப்படி இல்லாம இந்த படம் வந்து நான் இன்னொரு காட்ட போற இன்னொரு கலர்ல ப்ளூல பாருங்க இப்படி இருந்தவர் இப்படி வந்துட்டாருண்டா அது எந்த அச்சை நோக்கி சாயுது? இந்தியால பக்கம். அப்ப நாங்க சொல்லுவோம் வெலோசிட்டி போக ரேட் வந்து குறைஞ்சு கொண்டு போகுது. இப்ப ரேட் கூடிக்கொண்டு போச்சுன்னு சொன்னா இந்த பக்கம் வரும் இப்படி சாயும். ரேட் குறைஞ்சு கொண்டு போச்சுன்னா இந்த பக்கம் சாயும் சரியா. இப்ப நான் கீற படங்கள்ல நீங்க உடனடியா சொல்லிக்கொள்ளுங்க எது ஆக்சலரேஷன் வெலோசிட்டி கூடிக்கொண்டு போற பக்கம் எதுன்னு சொல்லி சொல்லுங்க பார்ப்போம். வெலோசிட்டி கூடிக்கொண்டு போற படத்தை நீங்க சொல்லிக்கொள்ளுங்க. இவர் வந்து பார்க்க தெரியுது உங்களுக்கு. இது எந்த பக்கமா சாயிறார்? இப்படி பாருங்க இந்த ரேட்டை பாருங்க. வெலோசிட்டி முதலெடுத்த ரேட்ல அப்படியே கூடி இருந்தா இப்படியே போயிருக்கும் இந்த ரேட். அது அப்படி இல்லை. ரேட் வந்து போ குறையுது. ரேட் குறைஞ்சொன்னு வந்தது மட்டும் இல்லை ஒரு நேரத்தில் வர ரேட் வந்து 0வா கூட வரலாம். இப்ப இப்ப இந்த இடத்துல வந்தோடனே ரேட் கூட்ட முடியாம நிற்கிறார் இல்லையா சரியா. இதை சொல்லுங்க பாபு இது எப்படியான சொல்லுங்க. இந்த படத்தை பார்ப்போம். இவர் உங்களுக்கு தெரியும் வெலோசிட்டி கூடிக்கொண்டுதான் போகுது. அது மட்டும் இல்லை இந்த கூடுற ரேட் அப்படி பார்க்கலாம். இந்த ஸ்லோப்பை வச்சு ஒன்று பார்க்கலாம். இந்த ரேட் வந்து டைமோட கூடும் சரியா. அப்போ டைமோட கூடுறபடியா இது என்ன சொல்லுங்க பார்ப்போம். இது ஆக்சலரேஷன் தான். ஹலோ சார், இது இந்த கிராஃபுக்கும் இதுக்கு முதல் கிருந்த கிராஃபுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இந்த கிராஃப்ல இது முதல் இருந்த கிராஃப் சொல்லுங்க பாப்போம். அந்த முதல்ல ஒரு 4 கிராஃப் ஒரேடியா கீறினீங்க. ஓ 4 கிராஃபுக்கு நான் வருவேன். இது புலாங்கதா? இது சரியா இருக்கா உங்களுக்கு?
ஓ இது ஓகே சார். இது அந்த ஓ கிராஃபுக்கும் பொறுங்க இதுக்கும் வா என்ன difference? 4 கிராஃப்னா நீங்க இதுக்கு வாரீங்களா இந்த கிராஃப் சரியா ஓம் சார். இது ஒருக்கா பார்ப்போம் நாங்க சரியா இந்த கிராஃப் ஒருக்கா பார்ப்போம் இது சரியன்னா நாங்க இதை பாருங்க வெலோசிட்டி கூடிக்கொண்டு போகிறார் சரி இது வெலோசிட்டி கூடிக்கொண்டு போறபடியா இவரும் என்ன சொல்லுங்க பார்ப்போம் இது வெலோசிட்டி கூடுறபடியால் இவரும் அக்சலரேஷன் தான் வெலோசிட்டி கூடுற பாருங்க வெலோசிட்டி கூடிக்கொண்டு தானே போகுது பாசிட்டிவ்ல கூடிக்கொண்டு போகுது குறையே இல்லை இது 10 என்ன பிள்ளைகள் இது எவ்வளவு இதுல 11 இதுல எவ்வளவு 13 இதுல வந்து கூடிக்கொண்டு தான் போகுது வெலோசிட்டி கூடிக்கொண்டு போச்சுன்னா அது ஆக்சலரேஷன் இதுவும் ஆக்சலரேஷன் இவரும் ஆக்சலரேஷன் சரியா ஆனா என்ன வித்தியாசம் என்றா இவர் வந்து ஆக்சலரேஷன் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்கொண்டு போற சரியா ஆக்சலரேஷன் நீங்க என்ன கவனிப்பீங்க வெலோசிட்டி கூடிக்கொண்டு போனா ஆக்சலரேஷன் தான் வெலோசிட்டி இது மட்டும் என்ன சொல்லுங்க பாப்போம் வெலோசிட்டி நல்லா கூடிக்கொண்டு தானே போகுது வெலோசிட்டி வேல்யூ கூடிக்கொண்டே வர கூடிக்கொண்டு வந்துட்டார் ஆனா பாருங்க இதுல ரேட் வந்து என்ன சொல்லுங்க பாப்போம் வெலோசிட்டி இன்க்ரீஸ் பண்ற ரேட் என்ன இருக்கிறார் acceleration இதுல 0 acceleration 0 சொல்றப்பலாங்கதா என்ன சொல்றீங்க சரியா நாங்கள் சரியா குழம்பாதீங்க திருப்பி இருக்கா சொல்றேன் நாங்கள் வெலோசிட்டி என்று பார்க்கறது வந்து என்ன சொல்லுங்க பாப்போம் வெலோசிட்டி இதுல இது கூடிக்கொண்டு வார இதுவும் வெலோசிட்டி கூடிக்கொண்டு வார இதுலயும் வெலோசிட்டி கூடிக்கொண்டு வார இதுல மூன்றுக்கும் என்ன வித்தியாசம் என்றா மூன்றும் ஆக்சலரேஷன் தான் ஆனா என்ன வித்தியாசம் என்றா இதுல வந்து ஆக்சலரேஷன் என்ன வெலோசிட்டி கூடிக்கொண்டு தானே வருது ஆனா இதுல வந்து யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் இதுல எல்லா இடமும் பாத்தீங்கன்னா இந்த ரேட் வந்து எல்லா இடம் உண்டு சரியா 15 நிமிஷம் ஹலோ பிள்ளை ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க ஒரு 15 மினிட்ஸ்